எனக்கு உதவி செய்யுங்க. ஒகருன், உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எனக்கு ரத்தம் வருது. இதுக்கு காரணம் அந்த கருப்பு புகை மூட்டம் தான். ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். மனித இனத்தை சேர்ந்த கொடூரமான அரக்கர்களே, நீங்க செஞ்ச சத்தியத்தை நீங்களே மீறிட்டீங்க. எனக்கு உங்களோட போனா ஒரு பேக் கொடுத்துருங்க. யாரா இவனுங்க? எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். கேக்குறா பாரு கேள்வியா. முதல்ல அந்த ஏலியனை என்ன பண்றது? என்ன? சந்தேகமே இல்ல, அது கண்டிப்பா பிளாட்வுட்ஸ் மான்ஸ்டரா தான் இருக்கணும். முதல்ல அமெரிக்காவுல இருக்கிற பிளாட்வுட்ஸ்ங்கற இடத்துல தான் இத கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான்ல கூட யாமனாஷில இத பாத்துருக்காங்க. இந்த ஏலியன்ஸ் பயங்கரமா ஹைட்டா இருக்குமா? சரி, அப்படின்னா அந்த டோர் பெல் என்னடா சொல்ல வர? அப்படின்னா பேயோ ஏலியன்ஸும் ஒண்ணா? இத பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினாவை பாக்குறவங்களால யுஎஃப்ஓவையும் பார்க்க முடியுமா? அதுக்கு அர்த்தம் பேய்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் நடுவுல காமனான விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இதுங்க நேத்து வந்த ஏலியன்ஸோட ஃப்ரெண்டா இருக்குமோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் ஏதாவது பண்ணலனா இந்த விஷ புகை நம்மள கொன்னுடும். நான் அது கூட சண்டை போடணும்னா என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் உனக்கு பாதிப்பு ஏற்படும். ஐயோ வலிக்குதே. என்னடா இது? ஐயோ, மிஸ் அயாசே, என்னடா சொல்லி தொலை. நான் எதிர்த்து சண்டை போட போறேன். சாபம் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் ஏலியன்ஸை பார்த்து பயப்பட மாட்டேன். அந்த சாபத்தால என் பாடியை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது தான் கஷ்டம். நான் இன்னும் என் பவர்ஸை முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பாட்டியோட சக்தியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது என்னமோ சரியா வரும்னு எனக்கு தோணல. முயற்சி பண்ணி பாப்போம். கொடுத்துருங்க. இந்த சக்தி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. என்னது? ஆளே மொத்தமா மாறிட்டானே. என் மண்டைக்குள்ள எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு.
இவனோட வாய்ஸுக்கு என்னாச்சு கேட்கவே கேவலமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப வித்தியாசமானவன்னு தெரியும்ல. அடேங்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்னா உன்னை உண்மையாவே கொன்றுவேன்டா. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? நான் அப்பவே செத்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டேன்னு வையே. நான் இது கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா உயிரோட இருப்பேனான்னு தெரியல. பரவாயில்ல விடு. பைத்தியம், என்ன பாக்குற? அங்க பாருடா. என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை டாட்ஜ் பண்ணிடுச்சு. ஒருவேளை இது அந்த காஜு பிடிச்ச கிழவியோடைய சக்தியா இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமா இவன் இதை எப்படி கத்துக்கிட்டான்னு தெரியலையே. கமான்ரா புட்டி, அப்படிதான் போட்டு தாக்கு. நீ சொதப்படுறதுக்கா நான் உனக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தேன். உன்னோட பனானாவை கொடுத்துரு. டேய் புட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். இந்த சக்தியை என் பாடியால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணல. என் பாடி எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மல் மனுஷனால இந்த ஸ்பீட்ல போக முடியாதுல. மொத்த சக்தியை பயன்படுத்தியும் அதோட 5 விரல மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த கருமத்தை என்ன பண்றதுனே தெரியலையே. டேய், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் இப்ப கத்துற? நாம இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அவனை பிரிச்சு போட முடியும். இது என்ன பண்ணுது? ரெஸ்லிங் மேட்ச் கூப்பிடுதோ? என்னது? அப்படி மட்டும் இருந்தா அது கையை நம்ம தரைய தொட வச்சிட்டோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அயாசே உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும், நீ மூடு. சரி, இன்னும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம். டேய் புட்டி, நீ அதோட காலை பாத்துக்கோ. நான் என் சைக்கிக் பவர்ஸை பயன்படுத்தி அதை கீழே விழ வைக்கிறேன். சரி, என்னமோ பண்ணு. சரி சரி வா, நான் அது கிட்ட போறதுக்கு ஹெல்ப் பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு கை பாத்துருவோம். உங்க பனானாவை கொடுத்துருங்க. இதுக்கு மேல முடியாது. அந்த சாபத்தை என் ரைட் ஹேண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த ஏலியனை என் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கை பாக்குறேன். நீக்கிட்டே வேலையை காட்டியா உனக்கு என்ன பண்ணுன்னு பாரு. கொஞ்சம் பொறுமையா. அதேதான், அதோட லெஃப்ட் ஹேண்ட் உருகிட்டு இருக்கு. அப்ப நம்ம பிளான் வேலை செய்யுது. சுத்தம்டா. மெசாயா சேவ் ஓடிடுங்க. மெசாயா சேவ். அடச்சா, இப்படி நடக்க கூடாது. என்ன ஒண்ணும் ஆகல? உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். டேய் டப்பா தலையா, நீ உன்னோட கைய கீழே வச்சத நான் பார்த்தேன். எனக்கு ஏமாத்த நினைச்சு உன் பல்ல தட்டிடுவேன். மிஸ் அயாசே, அந்த சாபத்தை இன்னொரு தடவை பயன்படுத்துங்க. என்னுடைய பாடிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இந்த டப்பா தலையனை நானே தனியா கவனிச்சுக்கிறேன். நீ ஓரமா உட்காந்து வேடிக்கையை மட்டும் பாரு. என்னை யாராவது ஏமாத்த நினைச்சா அவங்க மண்டைய நான் பொளந்துருவேன். நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. இந்த ஏலியன் என்ன உண்மையிலேயே ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கு. வாடா மோதி பார்க்கலாம். அவனை விட்டுடு. உன்னை விட மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. அந்த சாபத்தை இன்னொரு தடவை என் மேல பயன்படுத்துங்க. இப்படியே போச்சுனா நீங்க உசுர விட்டுருவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. இனி இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல கண்ணை திறந்து பாரு. நான் இப்ப டோரி கேட்டுக்கு வெளியா இருக்கேன்.
அது போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். டேய் புட்டி, நமக்கு ஒண்ணும் ஆகல. கண்ணை திறந்து பாரு. நாம உயிரோட தான் இருக்கோமா? நம்ம 2 பேர் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஐயோ, மிஸ் அயாசே அந்த சாபு. மறுபடியுமா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருந்தேன், அது உனக்கு பொறுக்கலையா? அட நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. சும்மா சும்மா என்ன திட்டாதீங்க. பாரா, உன் ஹேர் ஸ்டைல் கூட மாறிடுச்சு. ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சா? இதுவும் பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த கிழவியோட ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு சூட் ஆச்சு. சும்மா வாய்க்கு வந்தத வளராத. என்னடா இது, இந்த உலகமே திடீர்னு சுத்துதே. ரைட்டு, வத்தா. மிஸ் அயாசே, உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாருங்க.